வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பருப்பு ரசமும் மிளகு கோழி செமி கிரேவியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பருப்பு ரசமுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு குழிக்கரண்டி அளவு பருப்பை குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளிக்கரைசலில் மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரசத்துக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயமே சீரகம், மிளகு, தனியாவை வறுத்து செய்கிறது. இப்போ நம்ம வறுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதைகள். இது 3ஐயும் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு, அதாவது அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது பருப்பு ரசத்தோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இது வறுக்க வேண்டாம், வறுத்தா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே புளி கரைசலோட தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்புலாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா ரசம் தண்ணி போல் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரசம் தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா தான் நம்ம சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்தணும். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தக்கூடாது. நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். கடுகு வெடிக்காமல் சமைச்சு சாப்பிடும்போது வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை லேசாக கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கும். நல்லா இது வறுபடணும். இந்த பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் இல்லாத ஊறுறப்போ. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சீரகம், மிளகு, தனியா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பெருங்காயம் இப்போ சேர்த்த வேணாம், கடைசியாக சேர்த்தும் போது வாசனை நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பு ரசத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக ரசம் நுரை கட்டின உடனே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னா புளியோட pH லெவல் குறையக்கூடாது, நமக்கு அப்படியே கிடைக்கணுங்கிறதுக்காக. பட் இந்த பருப்பு ரசம் ஜஸ்ட் ஒரு கொதி வரணும். நுரை கட்டினவுன்னு இறக்கணும்னா அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மூடி வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி லேஸாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துறதுனா ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கமகமன்னு வாசனையோட பருப்பு ரசம் ரெடி. இது அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் செய்யலாம். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை மட்டுமே எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்ல பொடியாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் ரொம்ப ஹைலைட். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தான் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அடி பத்தின மாதிரி ஆகி போயிடுங்க. இப்போ இந்தளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ 2 டேபிள் ஸ்பூன், 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, அதையும் இந்த இஞ்சி பூண்டு விழுதுலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றி நல்ல குழைவாக ஆகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுருவோம். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்த்த வேண்டாம். இப்போ இந்தளவு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1/2 கிலோ சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு இப்போது சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன்,
மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால இப்படி போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு நிறைய சேர்த்துருக்கிறதுனால மிளகு காரம் இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுருவோம். அந்த எண்ணெயிலேயே அது நல்லா பெரண்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் வந்து பிடிச்சி நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியே நம்ம சேர்த்துல, இந்த அளவுக்கு பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு அந்த சிக்கன். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடி பத்தாமல் பார்த்துக்கோங்க, அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்மளை அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முந்திரி மிளகு மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதை சேர்த்துக்குவோம். இது செமி கிரேவிங்கிறதுனால நிறைய தண்ணி விட வேண்டாம். ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதோட சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 50 ml அந்த மிக்ஸியை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சோம்னா நம்மளுடைய சூப்பரான பெப்பர் சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு ரெடி ஆகிடும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். ஜம்முன்னு சிக்கன் பெப்பர் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பருப்பு ரசமும் சூடான சாதமும் இந்த சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.